ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, கைண்ட்லி இது யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். கண்டிப்பாக எல்லோரோட குரூப்லேயும் இருப்பாங்க, கண்டிப்பாக ஒருத்தர் வந்து டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட் ஏதோ ஒரு ஆப்பில் கண்டிப்பாக எதுலையோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நான்ஸ்டாப்பாக ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணக்கூடாது, அதுக்கான நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஹாய், ஐ எம் வருண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பல்சரி ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ளெக்ஸை போட்டு 12:30க்கு ஆரம்பித்தாச்சு. நான்ஸ்டாப்பாக 10 ஹவர் ஓட்டியிருக்கோம், 10 o'clock வரைக்கும். இட்ஸ் ரியலி டஃப் ஜாப் கைஸ். அந்த 10 hours ரைட் ஓட்டினதில் எனக்கு என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து நெக் பெயின் வந்துருச்சு. ஏன்னா ஹெல்மெட் வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஷேக்கிங் மூமெண்ட்டில் போகும்போது என்னோடய ஹெட்டு வந்து ரொம்ப ஷேக் ஆனதுனால எனக்கு நெக் பெயின் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் பெயின். எனக்கு ஏன் பேக் பெயின் வந்துருச்சுன்னா, நம்மளுக்கு டோட்டல் எல்லாருக்குமே இந்த பேக் பெயின் வந்துருக்கும் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா நம்மளோட ஃபுல் அப்பர் பாடியும் நம்மளோட பேக்கை தான் டிபெண்ட் பண்ணி வந்துருக்கும். அடுத்து வந்து ஐ பெயின் வந்துருச்சு. ஏன்னா நம்ம போகிறதுல டஸ்ட்டும் அண்ட் சன்லைட்டோட எக்ஸ்போஜருக்காகவும் அதனால தான் அப்படி ஆகுது. ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக எல்லோரும் வந்து அவங்களோட ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும், டைமுக்கு டெலிவரி பண்ணணும். இது கிளைண்ட்ஸ் ப்ரெஷர், இது ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக கண்டிப்பாக எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு வண்டியை ஓட்டும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒபேசிட்டி ஒரு லாங் பீரியட்லேயே சிட்டிங்லேயே இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஒபேசிட்டி வந்து தீரும். லாங் பீரியடாக ஒரே ஒரு இந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் பண்ணுறதுல ஹார்ட் டிசீஸ்க்கோட வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. Hats off to the men who work for their family. Kindly don't drive continuously. Thank you.